Hi friends, welcome back to our channel. Already வீட்டில் இருந்தே எப்படி மெஹந்தி கிளாஸ் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கிளாஸ் 1 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறது இல்லை, நான் கற்றுக்கிறத வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு என் கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெஹந்தி. இப்போ மெஹந்தி வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா இப்போ போட போகிற பேசிக்கான விஷயம் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் மெஹந்தி வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் கரெக்டாக போட போகிறேன் அப்படின்றது கிடையாது, நானும் வந்து கற்றுக்க தான் போகிறேன். இப்போ ஒரு 9 எலமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வீடியோவில் வந்து நான் எப்படி போடணும் அப்படின்ற டெக்னிக் மட்டும் சொல்லி நானும் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னென்ன டெக்னிக்ஸ்ன்றதை பார்க்கலாம். இப்போது வந்து சொல்கிறது எல்லாமே இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஸ்பீடும் வரும், பர்ஃபெக்ஷனும் வரும். ஸோ என்னென்ன இருக்குது, அதை எப்படி போடலாம் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸு ரொம்ப பேசிக்கான ஒரு டெக்னிக். இது கண்டிப்பாக ஒரு லைன் போடுறது வந்து ரொம்பவே முக்கியம். நான் வந்து கடையில் வாங்கியிருக்க மெஹந்தி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் மெஹந்தி. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி மெஹந்தி பிடிக்கணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து இந்த எட்ஜ்லேயோ இல்லை சென்டர்லேயோ வச்சு போட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் போடவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து பிடிச்சிட்டு இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக வந்து மெஹந்தி வரும். ஒருவேளை ஸ்டக் ஆச்சுன்னா ஒரு வேஸ்ட் பேப்பர் இல்லை வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஸ்டக்கான இடத்துல வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதை வந்து வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஃபஸ்ட்டு ஃப்ளோ வந்து செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து டிசைன்ஸ் வந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி பக்கத்தில் வந்து டிஷ்யூவோ இல்லை வேஸ்ட் பேப்பர் இல்லை வேஸ்ட் கிளாத் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹரிசாண்டல் லைன்ஸு ஃபஸ்ட்டு வந்து லைன் போகிறதுல வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே ஃபஸ்ட்லலாம் லைன் வந்து எப்படி போடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு அப்படியே இப்படி போடும்போது அழுத்தமாக வந்து போடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து தப்பு. ஸோ இது போல் வந்து நம்ம போடக்கூடாது. அப்போது லைன்ஸை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து மெஹந்தியை வச்சுட்டு கொஞ்சம் கையை வந்து நம்ம தூக்கணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் வந்து போடணும். நமக்கு இது போடுறது வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் போடும்போது கூட ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்கேன். நான் ரெகுலராக போடுறதுனால இதே மெத்தடில் தான் இத்தனை வருஷமாக நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இப்படி வருது. பட் ஒரு லைன் போடணுன்னா நம்ம அப்படியே கீழே வந்து நம்ம ஸ்கின்னோட டச் பண்ண மாதிரி போடக்கூடாது. ஸோ இது போல் அப்படியே இப்படி டச் பண்ணிகிட்டே வந்து போடக்கூடாது. நம்ம இப்படி இங்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா லேசாக நம்ம தூக்கணுன்னா அந்த மெஹந்தியை வந்து தூக்குறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் வந்து போடணும். இது நம்ம திரும்ப திரும்ப போடும்போது நமக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ மெத்தடுன்னு வந்து பார்த்திங்கன்னா இப்படி லேசாக வந்து அப்வர்ட்ஸில் தூக்கி தான் நம்ம போடணும். ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு வந்து பர்ஃபெக்டான லைன் வந்து வரும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து போடணும். இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் இதை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். டைம் கிடைக்கும் போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். ஸோ இந்த லைன்ஸ்லேயே வந்து அடுத்து வந்து திக் லைன்ஸ் வந்து எப்படி போடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். திக் லைன் வந்து பேசிக்காக வந்து மெஹந்தி போடுறவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே இப்படி தான் போட்டுட்ருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிடுவோம், அது பக்கத்தில் இன்னொரு லைன் வந்து ட்ரா பண்ணுவோம், அப்படியே அதை வந்து தீட்டுவோம், அப்படியே பக்கத்தில் வந்து போடுவோம். ஸோ இது போல் போட்டோன்னா நமக்கு வந்து ஈவனாக வராது. ஸோ இது போல் வந்து போடக்கூடாது. மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் லைன் வந்து போடணும். ஸோ சிங்கிள் லைன் வந்து எப்படி போடணும் நான் இங்கேயே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மெத்தடில் வந்து இது ஈஸியாக இருந்தால் கூட நம்ம இந்த மெத்தடில் வந்து பழக்கப்படுத்திக்கக்கூடாது. போக போக நம்மளுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நம்ம வச்சு அப்படியே லைட்டாக நம்ம தூக்கணுன்னா பர்ஃபெக்டான லைன் வந்து வரும். ஸோ 2 லைன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அது போல் பண்ணினா தான் நமக்கு வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இதோடைய ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்த வீடியோவில் வந்து திக் லைன்ஸ் வந்து இப்படி தான் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கரெக்டாக வரும். ஸோ லைன்ஸ் திக் லைன்ஸ் ரெண்டுமே வந்து எப்படி போடணும், எந்த மெத்தட் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ரெகுலராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து கீழே அப் டு டவுன் வர்றது தான் அந்த வெர்டிக்கல் லைன்ஸ். ஸோ இதுவுமே வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கையை வந்து லேசாக தூக்கும்போது
அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து போடணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் விட வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ரொம்பவே அது ஈஸியாக இருக்கும். பட் மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே வந்து ஸ்கின்னோட டச் பண்ண மாதிரி வந்து லைன் போடக்கூடாது. போடும்போது ஈஸியாக இருக்கும், பட் அது வந்து பர்ஃபெக்ஷன் வராது. ஸோ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸோ இது போல் தான் போடணுமா. இதை வந்து நான் சொல்லிக் கொடுக்கல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நான் பார்த்த வீடியோ வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் போடணும், வெர்டிக்கல் லைன்ஸ் போடணும் அப்படின்றத வந்து இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வெர்டிக்கல் லைன்ஸ்லேயே வந்து திக் லைன்ஸ் வந்து போடலாம். ஸோ சேம் மெத்தட் தான். நம்ம வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து போடணும். ஸோ அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு வெர்டிக்கல் லைன் வந்து போடணும். அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இது போல் தான் வந்து நம்ம போடணும். இதெல்லாம் வந்து நம்ம மெஹந்தி போடும்போது ரொம்பவே தேவைப்படும். ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணும். இப்போது ஹரிசாண்டல் ப்ளஸ் வெர்டிக்கல் சேர்த்து நம்ம ஒரு கிரிட் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ கீழே வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன். ஸோ நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து கிரிட்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும். இது வந்து நம்ம ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் வந்து சேர்த்து போடும்போது நமக்கு வந்து கிரிட்ஸ் வந்து கிடைக்கும். மெஹந்தியோட ஃப்ளோ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹரிசாண்டல் லைன்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்கு. ஸோ இது வந்து நமக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் கரெக்டாக வரும். அடுத்து வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஸ்லாண்டிங் லைன்ஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, கிரிட்டுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்ட லைனே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து போட போகிறோம். இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்ட லைனே வந்து ஸ்லாண்டிங்காக தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து சரியாயிடும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது சரியாக வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க, பட் டெக்னிக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து ரைட் டு லெஃப்ட் ஸ்லாண்டிங்காக வந்து போடலாம். ஸோ நம்ம லைன் போடும்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக போடணும், இல்லை ஷேப் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ ரைட் டு லெஃப்ட் இது போல் வந்து ஸ்டாண்டிங் லைன். அதுக்கப்புறம் லெஃப்ட் டு ரைட். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஸ்கின்னோட டச் பண்ண மாதிரி போடக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மெஹந்தி வந்து நம்ம தூக்கும்போது பட் நம்ம கொஞ்சம் வந்து தூக்கும்போது கரெக்டாக போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப் வந்து மிஸ் ஆகுது. இது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் பேப்பரை விட நமக்கு ஸ்கின்னில் போடும்போது இன்னும் கூட ரொம்ப ஈஸியாக வரும். இது ரொம்ப வந்து ஷைனிங்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து பேப்பரை விட ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரைட் டு லெஃப்ட் வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை ஒரு டைம் போடும்போதோ வராது, போட தான் நமக்கு நல்ல பழக்கத்துக்கு வரும். ஸோ ரெகுலராக வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பெண்ணை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால யூஸே கிடையாது. நம்ம மெஹந்தி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு மெஹந்தி வந்து ஃப்ளோவாக போட வருதான்றது அப்போ தான் தெரியும். ஸோ ஸ்லாண்டிங் லைன்ஸ் வச்சு இப்படி தான் வந்து நம்ம கிரிட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ணோன்னா ரொம்ப அழகான ஃபீலிங்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். 5th ஒன் வந்து டாட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஆனால் டாட்ஸில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து டாட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மேபி இப்படி போடலாம். நான் வந்து இப்படி தான் போட்டுட்ருந்தேன் ஃபஸ்ட்டு. நமக்கு டாட்ஸ் வேணும் போது ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம். பட் இந்த மாதிரி போடவே கூடாது, அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. டாட்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எந்த இடத்துல டாட் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து மெஹந்தி வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே ஒரு லாங் ப்ரெஸ் வந்து பண்ணணும். ஸோ அழகாக வந்து டாட் வந்து ஃபார்ம் ஆகிடும். இது வந்து சின்ன சின்ன டாட்ஸு. இதே நம்ம பெரிய டாட்ஸாக பண்ணணும் அப்படின்னும் போது அப்படியே ஒரு ப்ரெஷர் வந்து கொடுத்தோன்னா நமக்கு வந்து அப்படியே டாட்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பண்ணணும். டாட் பெருசாக வேணும் அப்படின்றதுக்காக இது போல் நம்ம ரவுண்ட் பண்ணி இது போல் வந்து பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்தோன்னா சின்ன டாட் வந்து கிடைக்கும். இதுவே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்தோன்னா பெரிய டாட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற டெக்னிக் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் மெஹந்தி பொறுத்த வரைக்கும். ஹம்ஸ் இல்லாமல் ஒரு மெஹந்தி வந்து நம்மளால் போடவே முடியாது. கம்பல்சரி ஒரு மெஹந்தி டிசைன் போடுறோன்னா இந்த டிசைன் வந்து அதில் நிறையவே இருக்கும். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம்.
அதுக்கப்புறம் இங்கே ரவுண்டாக நம்ம வந்து இப்படி போடணும். இதுக்கு பேர் தான் வந்து ஹம்ஸ். நீங்கள் எந்த மெஹந்தி டிசைன் எடுத்து பார்த்தாலும் கம்பல்சரி இந்த டிசைன் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஹைட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து இப்படி பண்ணலாம். இப்போ நம்ம கீழே ஒரு லைன் ஃபார்ம் பண்ணோம், மேலே வந்து ரஃப்பாக வந்து ஒரு லைன் வந்து போட்டுட்டு ஸோ அங்கே வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஹைட் கரெக்டாக போடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசைன். போக போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண இந்த டிசைன் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். அடுத்து ஸ்பைரல். இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம். ஃபில்லிங்ஸ்லலாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்படி போடணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரவுண்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த சென்டரில் வந்து ஒரு ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அழகாக வந்து ஒரு ஸ்பைரல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இது வந்து சின்ன சின்ன சிங்கிள் ஸ்பைரலாகவும் போடலாம். நம்ம வந்து ஒரு 2-3 முறை ரவுண்ட் கொடுத்து அதுக்கப்புறமும் போடலாம். அது வந்து நம்ம ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுறது. ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ சைஸ் வேரியேஷன் வந்து தெரியுது இல்லையா? ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த பெருசுலேயே வந்து நிறைய வந்து ரிங்ஸ் வர மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். நமக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இதை வந்து ஃபில்லிங்க்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து டியர் ட்ராப்ஸ். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டிசைன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டாட் வைக்கிறோம்ல, ஸோ அதே மாதிரி வச்சு ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம இழுக்கணும். ஸோ அது வந்து ஒரு டியர் ட்ராப்ஸ் மாதிரி வரும். இது போல் தான். இது ரொம்ப ஈஸியான டெக்னிக் தான். நம்ம ட்ராப் வைப்போம்ல, அது போல் நல்லா ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்து இழுத்துடணும். ஸோ இதை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைன் வந்து போட்டுட்டு அதில் வந்து நம்ம இதை வந்து ட்ரை பண்ணலாம். போட போட நமக்கு நல்ல ப்ராக்டிஸ் வந்துடும். நல்லா பெண்ட் பண்ணி நம்ம அழகாக போடணும். அப்போ தான் அது ஃபினிஷிங்கும் அழகாக இருக்கும். இது வந்து எல்லாமே நான் ரொம்ப சாதாரணமாக நம்மளே வந்து எப்படி போடணும்னு தெரியாமல் டிசைன் வந்து கரெக்டாக வந்தால் போதும்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டது. பட் ப்ராப்பர் டெக்னிக்ஸோடு கற்றுக்கும்போது அதோட பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் ப்ராக்டிஸ் மட்டும்தான் ஒரு டிசைனை வந்து அழகாக கொண்டு வரும். இப்போ வீடியோவை தாண்டி நான் தனியாகவும் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போட்ட டிசைனுக்கும் நீங்கள் 4th டைம் போட்ட டிசைனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ ஒரு ஆஃப்லைன் வீடியோ நம்ம எப்போ வேணாலும் பார்த்து ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை விட பெஸ்ட்டான வீடியோஸ் வந்து நிறைய இருக்கலாம். அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். பட் இதில் நானும் கற்றுக்கிறேன், என் கூட சேர்ந்து நீங்களும் கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி தான் போடணும். அடுத்து வந்து வைன்ஸு. இந்த டிசைன் வந்து எனக்கு கொஞ்சம் அவ்வளோவா வராது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசாக ஒரு லைன் மாதிரி பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படி இழுத்து விட்டணும். ஸோ லேசாக ஒரு லைன் பண்ணி லாங் ப்ரெஸ் இழுத்து விட்டணும். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. லீவ்ஸ்க்கெலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். குட்டி குட்டி லீவ்ஸ் வந்து போடுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம இப்படி நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஸ்டெம் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து இது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். லேசாக ஒரு கோடு அப்புறம் ஒரு டாட் மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இழுத்து விட்டுடணும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான டிசைன். பட் கொஞ்சம் பொறுமையாக பர்ஃபெக்டாக போட்டால் அழகாக வரும். ஸோ இது வந்து நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது நல்லா வரும். ஓகே, ஓரளவுக்கு இது பார்க்குற மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக வரும். நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். எந்த மாதிரி இதை போட்டால் அழகாக கரெக்டாக வரும் அப்படின்ற டெக்னிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ அதை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிடுவோம். நம்ம நார்மலாக ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு ஒரு மெஹந்தி வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த டிசைனை எப்படி நம்ம ப்ராப்பராக போடணும் டெக்னிக் தெரியாது. ஸோ அதுதான் நமக்கு ப்ராப்ளமே. இப்போ அதை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு செப்பரேட்டாக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நம்ம இது போல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கரெக்டாக வரும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 9 டிசைன்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இது எல்லாமே நீங்கள் பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக இது இல்லாமல் ஒரு மெஹந்தி வந்து நம்மளால் போடவே முடியாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து 9th பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மெஹந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து கம்பல்சரி இது எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் நம்மளால் ஒரு மெஹந்தி வந்து போடவே முடியாது. இது வந்து ரொம்ப பேசிக். ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் இதில் வந்து வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ போக போக நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம், நல்லாவே நம்மளும் கற்றுக்கலாம். ஸோ என் கூட சேர்ந்து யாரெல்லாம் இந்த சேலஞ்சில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்றது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நல்லா வருதா இல்லையா அப்படின்றது கமெண்ட்டில்
கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வேணுமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.